ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆமென். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்ன வசனத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளில் கணக்கு ஒப்புவிக்கிறதற்கு அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். பிரியமானவர்களே, இங்கே ஆமென் தானியேலின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆமென் 3 பிரதானிகளை ஆமென் இப்ப தரிவு எப்பொழுதுமே ஆமென் அதை ஆயத்தப்படுத்துவாராம். அங்கே அவர் ஆட்சி வரும் பொழுது அங்கே 3 பிரதானிகளை ஆமென் அங்கே அவர்கள் வைப்பார்களாம். அதிலே ஒருவன் விசேஷித்தவனாக ஆமென் தானியேல் என்கிற ஆமென் ஒரு மனிதனை ஆமென் ஆண்டவருடைய பிள்ளையை ஊழியக்காரனை ஆமென் அங்கே அவர் ஏற்படுத்துகிறார். தரியு ராஜா ஏற்படுத்துகிறார். நாம் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். அதில் கீழ்ப்பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமென் நஷ்டங்கள் வராதபடிக்கு ஆமென் உங்கள் குடும்பத்துல, உங்க சபையில, உங்க வீட்டுல, உங்க தொழில்ல, உங்க பிசினஸ்ல, உங்க ஆபீஸ்ல ஆமென் நீங்கள் நஷ்டங்கள் வராதபடிக்கு நீங்கள் எப்போதும் ஆமென் கவனம் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஏன் ஆட்களை ஏற்படுத்துகிறார்? ஆமென் எதற்காக ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார்? அதுல விசேஷமாக ஆமென் தானியேலும் ஒருவனாய் இருந்தான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வீட்டுல ஆமென் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருப்பாங்க, உங்க கம்பெனில ஒரு பொறுப்புகளை கொடுத்திருப்பாங்க, உங்க ஆபீஸ்ல ஒரு பொறுப்புகளை கொடுத்திருப்பாங்க. எதற்காக கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆமென் நீங்க நம்பி செய்வீங்க, நீங்க செய்வீங்கன்னு சொல்லிதான் உங்க அம்மா அப்பா உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, உங்க ஃபேக்டரியில ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, உங்களுடைய சபையில உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, நீங்க செய்யற பிசினஸ்ல ஆமென் பார்ட்னர்ல உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, இங்க தானியேல் அவர் கூட ஒருவனாய் இருந்தான். பிரியமானவர்களே, எதற்காக அவர்களோடு இவரை இணைக்க வேண்டும் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை தரியு ராஜாவுக்கு ஆமென் தேவ ஆவி உண்டு, ஆமென் அவன் ஞானம் உள்ளவன், அவன் அறிவு உள்ளவன், அவன் விசேஷித்தவன் என்று சொல்லிதான் ஆமென் அவரை ஆமென் அங்கே தரியு ராஜா ஆமென் ஏற்படுத்துகிறார். நேபுகாத் நேச்சர் ஆமென் அங்கே அவனை ஏற்படுத்துகிறார். நீ தேவனுக்கு பயந்தவன், உனக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி உண்டு, அவனை அழையுங்கள், அவனின் சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுவான் என்று ஆமென் நேபுகாத் நேச்சர் அங்கே தானியேலை அழைக்கிறார். இங்கே ஆமென் தரியு ராஜாவும் இங்கே பிரதானிகளில் ஆமென் ஒருவனாக ஆமென் மந்திரியாகவோ அல்ல எம்எல்ஏ ஆகவோ ஒரு அதிகாரியாகவோ அவர்களோடு இவரை இணைக்கிறார். எதற்காக என்று சொன்னால் நஷ்டம் வரக்கூடாது என்று சொல்லி. இன்னைக்கு நீ செய்கிற வேலை ஸ்தலங்களில ஆமென் நஷ்டம் வரக்கூடாது என்று சொல்லிதான் உன்னை ஆமென் ஒரு கணக்கு பிள்ளையாக, உன்னை ஒரு சூப்பர்வைசராக, உன்னொரு மேனேஜராக ஆமென் உன் எஜமான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, நீ சோர்ந்து போகாது, தளர்ந்து போகாதே. அவர் உன்னை மேல் நம்பிக்கை கொண்டு, உண்மை விசுவாசம் கொண்டுதான் அவர் உன்னை சூப்பர்வைசராக, மேனேஜராக, கணக்கு பிள்ளையாக, மூப்பராக உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கே தரியு ராஜா அந்த 3 பேரோடு ஆமென் பாருங்களேன், 3 பேரோடு ஆமென் இவரையும் அங்கே வைக்கிறார். வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமென் இவன் ஆமென் தேவனை சார்ந்து இருக்கிறவன், அவனுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க ஆட்களே வைக்கலாம். அவங்க ஆட்களே எவ்வளவோ அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், ஆமென் வசதி உள்ளவர்கள், பர்சனாலிட்டியா இருக்கிறவங்க எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா பாருங்களேன், ஆமென் அங்கே தானியேலையும் அவர் உள்ளே சேர்க்கிறார். ஏன் என்று சொன்னால் தானியேல் இடத்துல ஏதோ ஒன்றை ஆமென் தரியு ராஜா பார்த்திருக்கிறார், கண்டிருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், கற்றிருக்கிறார், அதை அனுபவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களையும் ஒரு பொறுப்பிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆமென் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி அந்த நம்பிக்கையினாலேதான் ஆமென் உங்கள் எஜமான் உங்களை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது கீழ்ப்பகுதியிலே இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். பிரியமானவர்களே, நீங்க ஆமென் ஒருவனாய் இருக்க வேண்டும். நீங்கள்
ஒருவனாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவனாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே நாங்கள் சபை நடத்துகிறோம். இந்த நாங்கள் ஊழியம் செய்கிற படப்பு ஏரியாவில் எத்தனை பேரோ எங்கள் ஆலயத்தை ரேட்டு பேசினார்கள். மாச சம்பளம் தருகிறேன் என்று சொன்னார்கள். நீ இங்கே தங்கிக்கலாம் என்று சொன்னார்கள். என் பேர்ல எழுதி வை என்று சொன்னார்கள். நான் உனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் தருகிறேன் என்று சொன்னார்கள். என் ஸ்தாபனத்தில் இணைந்து கொள் என்று சொன்னார்கள். நான் உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் சொன்னார்கள். ஆனா பாருங்க, நாங்கள் ஒருவனா இருந்தபடியினால நாங்கள் எதற்குமே சம்மதிக்கவில்லை. அல்லேலூயா. எங்களை தேவன் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து எங்களை அழைத்து சென்னை மாநிலங்களுக்கு கொண்டு ஒருவனாகத்தான் இந்தே வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், அப்போ ஒருவனா இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவனாக நீ இருந்துதான் உன் ஆபீஸை நடத்த வேண்டும், உன் சபையை நடத்த வேண்டும், உன் குடும்பத்தை நடத்த வேண்டும், உன் பிசினஸை நடத்த வேண்டும், உன் பொறுப்புகளை நடத்த வேண்டும், உன் மேனேஜர் பதவியை நீ செய்ய வேண்டும், உன் சூப்பர்வைசர் பதவியை நீ செய்ய வேண்டும், உன் மூப்பர் பதவியை நீ செய்ய வேண்டும். உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நீதான் அதை செய்வாய் என்று உன்னை ஒருவனாக அங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே தானியேலையும் அவர் ஒருவனாகத்தான் வைத்திருக்கிறார். ஒருவனாக வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி, நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அங்கே தானியேலை விசேஷமாய் ஒருவனாக ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு உன் கம்பெனில, உன் ஆபீஸ்ல, உன் பிசினஸ்ல, உன் வயல்ல, உன் தோப்புல, உன்னுடைய ஃபேக்டரியில, உன்னுடைய பிசினஸ்ல எந்த காரியத்துல உனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த பொறுப்புகள்ல நீ செய்கிற எல்லா கணக்கு வழக்குல நஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் உன்னை தேவன் முதலாளி மூலமாக உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் எங்கள் ஊழியத்தை ரேட்டு பேசினார்கள். எத்தனை பேரும் இந்த 13 ஆண்டுகள்ல இங்க படப்பைக்கு 13 ஆண்டு, இன்னும் பல ஆண்டுகள் நாங்கள் வேற மாநிலங்கள், வேற ஸ்டேட்லாம் இருந்தோம். அப்போ இங்க அநேகர் அப்படின்னா ஒரு 5-6 பேர் எங்கள் ஸ்தாபனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் சபை எங்கள் பேரில் எழுதி வைத்து விடுங்கள். உங்களை படிக்க வைக்கிறோம், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், உங்களுக்கு மாசம் 15,000 சம்பளம் தருகிறோம் அப்படின்னு எவ்வளவு பேரும் எங்கள் இடத்துல பேசினார்கள். நாங்கள் எதற்குமே சம்மதிக்கவில்லை. பிரியமானவர்களே, தேவன் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, தேவன் எங்களுக்கு கொடுத்த கடமை. நாங்கள் சுகபோகமாய் வாழலாமே, சுகபோலமாய் நாங்கள் மற்றவர்களை போல இந்த உலகத்திற்காக வாழ்ந்து ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்து இருக்கலாமே. நாங்கள் ஒருவனாய் இருந்தபடினால, தேவன் ஒருவனாய் எங்களை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அழைத்து சென்னை மாநிலத்துக்கு எங்களை கொண்டு வந்தபடியினாலே நாங்கள் ஒருவராக இருந்து இன்றைக்கு இயேசுவின் ஊழியன் தானியேல் ஜெப வீட்டை இந்த படப்பையிலே நாங்கள் ஒரு கிராமத்திலே ஒரு குக்கிராமத்திலே நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் எங்களுக்கு தந்த பொறுப்பு, தேவன் எங்கள் மேல வைத்த நண்பு, இவன் செய்வான் என்று சொல்லி எங்களை தேவன் தந்த பொறுப்பு. அல்லேலூயா. அதை நாங்கள் விற்பதில்லை, அதை அடவு வைக்கிறதில்லை, அதை நாங்கள் இரவுக்கு கொடுப்பதில்லை, அதை வாடகைக்கு கொடுப்பதில்லை, அதை இலவசமாக கொடுப்பதில்லை, வேறொருவன் கையில் கொடுப்பதில்லை. அது எங்களுக்கு அது தேவன் தந்ததை நாங்கள் நஷ்டம் வராதபடிக்கு, எங்களுக்கு நஷ்டம் வராதபடிக்கு, என்னை அனுப்பின தேவனுக்கு நஷ்டம் வராதபடிக்கு எங்களை இந்த இயேசுவின் ஊழியர் தானியேல் ஜெப வீட்டில் எங்களை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் ஏற்படுத்தி இருக்கார்களா? உங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். பிரியமானவர்களே, இங்கே தானியேல் ஒருவனாய் இருந்தான், ஒருவனாய் இருந்து நஷ்டங்கள் வராதபடிக்கு அவன் காத்து கொண்டான். தரியினுடைய ராஜ்ய பாரத்தை, தரியினுடைய சிட்டியை, தரியினுடைய கிராமத்தை, தரியினுடைய ஏரியாக்களை, தரியினுடைய கோட்டைகளை, தரியினுடைய மாகாணங்களை, தரியினுடைய குடும்பங்களை, தரியினுடைய தொழில் அதிபதிகளை, தரியினுடைய வேலைக்காரர்களை, தரி ஆளுகை செய்கிற மக்களை நஷ்டம் வராதபடிக்கு பிரியமானவர்களே இங்கு தானியேலை ஒருவனாக ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டங்கள் வந்திருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு நஷ்டங்கள் வந்திருக்கும். வீடை வித்துட்டு நீங்க போயிருப்பீங்க. ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்த வித்துட்டு போயிருப்பீங்க. நகை நிறைய போட்டிருப்பீங்க, எல்லாம் வித்துட்டு போயிருப்பீங்க. பத்திரத்தை அடமானம் வச்சு மூழ்கி வித்துட்டு போயிருப்பீங்க. உங்களுடைய வீடெல்லாம் வித்துட்டு போயிருப்பீங்க. புதுசா கார் வாங்கினீங்க, புதுசா கார் வாங்கி அதையும் வித்துட்டு போயிட்டீங்க. ஐயோ, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? வேதனையில் இருக்கிறாயா? நஷ்டம் வந்து விட்டது, உனக்கு நஷ்டம் வந்து விட்டது, நஷ்டம் வந்து விட்டது. பிரியமானவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள்
ஆமீன் உங்களுக்கு நஷ்டம் வராதபடிக்கு உன் ஆபீஸிலே ஒரு ஆளை வை, தேவனுடைய பிள்ளையை வை, உன்னுடைய கம்பெனியில ஒரு ஆளை வை, தேவனுடைய பிள்ளைகளை வை, உன்னுடைய ஆபீஸ்ல ஒரு ஆளை வை, தேவனுடைய பிள்ளைகளை வை, உன்னுடைய பிசினஸ்ல, உன்னுடைய பிளாட் பிசினஸ்ல, உன்னுடைய வீடு பிசினஸ்ல, உன்னுடைய கோல்டு பிசினஸ்ல, உன்னுடைய சில்வர் பிசினஸ்ல, உன்னுடைய ஃபுட் ஆகார பிசினஸ்ல, தண்ணீர் பிசினஸ்ல ஒரு ஆளை ஏற்படுத்து, ஆண்டுடைய பிள்ளையை ஏற்படுத்து. ஒருவனாய் இருக்கட்டும், அவன் அதை நஷ்டம் வராதபடிக்கு அவன் அதை பார்ப்பான், அதை காப்பான், அதை சொல்லுவான். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. தரியு ராஜாவுக்கு தானியேலை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் கோட்டையில், அவன் ராஜ்யத்துல எவ்வளவு பேரும் இருக்கிறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே நஷ்டம் வராது. நாங்கள் 13 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வரும்போது, இந்த கிராமத்துக்கு வரும்போது, ஒரு பாஸ்டர் வந்து சொல்லுவார், பாஸ்டர் நீங்க வந்துட்டீங்க, இனிமே இந்த ஏரியா நல்லா ஆயிரும் அப்படின்னு சொன்னார். ஏன் பாஸ்டர் அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர் தான் சொன்னார், என்னிலிருந்து மூத்தவர், சீனியர், பாஸ்டர் ஊழியக்காரன் எங்க காலை வச்சு ஜெபிக்கிறானோ அந்த இடமே மாறிடும் அப்படின்னு சொல்லி. நாங்க இந்த படப்பு ஏரியால ஒரு வில்லேஜ் கிராமத்துல இருந்தோம். சுடுகாடா இருந்துச்சு. 5 மணி, சாயங்காலம் 5 மணிக்கு மேல பைக்லயும் போக மாட்டாங்க, சைக்கிள்லயும் போக மாட்டாங்க, நடந்து போக மாட்டாங்க, கரண்டும் இருக்காது. அப்படியான ஒரு ஏரியா, சுடுகாடு, வனாந்தரமா இருந்தது. எங்களுடைய ஒரே ஒரு கொட்டா மாத்திரம் 13 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த இடம் பூஞ்சோலையாய் பசுமையாய் வாங்கிவிட்டது. இன்றைக்கு வந்து எல்லாரும் சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்க தெரியுமா, ஐயோ இங்க வாங்காம விட்டுட்டேனே இடத்த, ஐயோ இன்னைக்கு இது நல்ல சூப்பரா இருக்குது என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஒருவனாக இருந்து 13 வருடங்களாக இந்த கிராமத்திலே நானும் என் குடும்பமாக இருந்து நாங்கள் ஜெபித்ததனுடைய பலன் தான், ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு அநேகர் வியர்த்து பார்க்கிற, உற்று பார்க்கிற, இந்த இடத்தை பத்தி பேசுகிற ஒரு இடமாக மாறிச்சு. இந்த ஒருவனாலதான். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னால ஒரு கிராமம், உன்னால உன் பிசினஸ், இன்னால உன் வீடு, இன்னால உன் குடும்பம், இன்னால உன் லைஃப், இன்னைக்கு உன் ஆபீஸ், ஒன்னால உன்னுடைய ஃபியூச்சர் லைஃப், ஒன்னால உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஒன்னால உன் சபை, ஒன்னால உன்னுடைய ஃபேக்டரி, உன்னுடைய கம்பெனி வளர வேணும். பிரியமானவர்களே, வளரணும், வளரணும், வளரணும். நஷ்டம் வரக்கூடாது. ஆளை ஏற்படுத்தினான் தரியு. பிரியமானவர்களே, நீ இன்றைக்கு ஆளை ஏற்படுத்து. உன் பிள்ளைகளை பார்க்க ஆளை ஏற்படுத்து. உன் தாய் தகப்பனை பார்க்க ஆளை ஏற்படுத்து. உன் சர்ச்சை பார்க்க ஆளை ஏற்படுத்து. உன் பிசினஸ் கணக்கு வழக்குகளை பார்க்க ஆளை ஏற்படுத்து. ஒருவனை ஏற்படுத்து, அது நல்லவனை ஏற்படுத்து, அது ஆண்டோடைய பிள்ளையை ஏற்படுத்து. இந்த தானியேல் அண்ணனை போல ஒருவன் இருந்தாம்னா உன் வீட்டுக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் பிசினஸுக்கு, உன் வருமானங்களுக்கு, உன்னுடைய ஆபீஸுக்கு, உன்னுடைய ஃபேக்டரிக்கு, உன்னுடைய லைஃபுக்கு, உன்னுடைய பணத்துக்கு, பேங்க் பேலன்ஸுக்கு, உன் ஆகாரத்திற்கு, உன் காருக்கு, பைக்கு, உன் விலை உயர்ந்த வஸ்திரங்களுக்கு, சமாதானம், சந்தோஷம், எதுக்குமே உனக்கு நஷ்டம் வராம அந்த ஒருவன் பார்த்து கொள்வான். அல்லேலூயா. அந்த ஒருவன் தாங்க இந்த தானியேல். அந்த ஒருவன் தான் தானியேல். அந்த ஒருவன் தாங்க தானியேல். நான் இதை தியானிக்கும் பொழுது அவர் சொன்னார், ஒருவனா, 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 ஒருவன், ஒருவனை கண்டுபிடிக்கும். தரியு ராஜா அழகாய் கண்டுபிடித்தார். தரியு ராஜா அழகாய் கண்டுபிடித்தார். அந்த 13 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் இந்த கிராமத்துக்கு வரும்பொழுது கரண்ட் கிடையாது. இருட்டுல தான் 4 வருஷம் இருந்தோம் குடும்பமா, சின்ன பிள்ளைங்க வச்சு. சாப்பிட வழி இருக்காது, தண்ணி இருக்காது, ட்ரெஸ் இருக்காது. ஆனா ஒருவனா இருந்து ஜெபித்த இடம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு உன் வீடு ஆசீர்வாதமா இருக்கணுமா? உன் பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கணுமா? உன்னுடைய தொழில் ஆசீர்வாதமா இருக்கணுமா? உன்னுடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கணுமா? உன்னுடைய ஆபீஸ் ஆசீர்வாதமா இருக்கணுமா? உனக்கு பணம் வந்து குமியணுமா? உன்னை தேடி வேலையாட்கள் வரணுமா? அந்த ஒருவன் உன்னை தேடி வரணுமா? கர்த்தர் இந்த வேளையில உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ ஒருவனை ஏற்படுத்து, ஒருவனை ஏற்படுத்து, ஒருவனை ஏற்படுத்து. அவன் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வர மாட்டான். அவன் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வர மாட்டான்.
தரிவு ராஜா, தரிவு ராஜா. இப்ப நம்ம பிரதமரே எடுத்துக்கிடுங்களேன், என்ன இந்த தேசாதிபதிக்கு ஒரு MP MLA வைப்பாரா? என்ன அவர் வைக்க தோணுமா? பாருங்களேன். அப்ப இங்க தானியேல அந்த தேசாதிபதி ராஜா ஏற்படுத்துகிறார், MP-யாக, MLA-வாக, ஆமென், நல்ல அதிகாரியாக தானியேலை ஆமென் தரிவு ராஜா ஏற்படுத்துகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், நீ யாராக இருந்தாலும் ஒருவனை ஏற்படுத்து, ஒருவனை ஏற்படுத்து, ஒருவனை ஏற்படுத்து. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி, இந்த மணி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வீடு போய்விட்டது, நகை போய்விட்டது, இடம் போய்விட்டது, ஆமீன், கார் போய்விட்டது, என்னுடைய பிசினஸ் போய்விட்டது, என்னுடைய ஆபீஸ் போய்விட்டது, என் வேலைக்காரர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், என் கம்பெனி அடைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவரே சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா மனிதர்கள், ஆண்டவரே அப்பா குடும்பங்கள், ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் இப்பொழுது ஒரு மாற்றத்தை கட்டளையிடும், ஒரு மாற்றத்தை கட்டளையிடும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஐயோ, இழந்து விட்டேன் என்று ஆண்டவரே அப்பா வீட்டில் இருந்து கட்டில் ஓரமாய் இருந்து அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்க்கிறா, கட்டில் ஓரமாய் அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்க்கிறா. அழாதே, உன் கண்ணீரை துடைத்து எழு, உன் கண்ணீரை துடைத்து எழுந்துரு, உன் கண்ணீரை துடைத்து எழுந்துரு. விட்டு போனதை தொடங்கு, விட்டு போனதை தொடங்கு, விட்டு போனதை தொடங்கு. ஒருவனை ஏற்படுத்து, நஷ்டம் வராதபடிக்கு அவனும் நீ நம்பி இருக்கிற உன் தேவனும் உன்னை காப்பான். உனக்கு நஷ்டம் வராமல் உன்னை விடுவிப்பான். உனக்கு நஷ்டம் வராமல் இனிமேல் உன்னை, உன் குடும்பத்தையும், உன் பிசினஸையும் அவர் காப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆமென் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை நிச்சயமாய் ஆமென் விடுவிக்க போகிறார், மறுபடியும் உங்களை காப்பாற்ற போகிறார், மறுபடியும் உங்களை பராமரிக்க போகிறார், மறுபடியும் உன்னை கண்ணோக்கி பார்க்க போகிறார். ஆமென். எங்கள் ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பெயர் பால் தாமஸ். ஆமென். படப்பையிலேருந்து ஆமென் 11 கிலோமீட்டர் ஆமென் வில்லேஜில் ஊழியம் பண்ணுறோம். ஆமென். சின்ன ஊழியம் தான், சின்ன கிராமங்கள் தான். ஆமென். ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் எங்களை அநேகருக்கு ஆமென் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஆமென் ஜெப குறிப்பு எதுவும் வேண்டும் என்று சொன்னால் ஆமென் நான் சொல்லுகிற நம்பர்களிலே நீங்கள் கால் பண்ணுங்கள். என்னுடைய செல் நம்பர் 82 20 16 36 41. பாஸ்டர் பால் தாமஸ். ஆமென். எந்த ஜெப உதவிக்காக இருந்தாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். எங்கள் ஊழியத்தின் பெயர் இயேசுவின் ஊழியம், தானியேல் ஜெப வீடு. ஆமென். நாங்கள் குடும்பமாய் ஊழியம் செய்கிறோம் ஒரு கிராமத்திலே. ஆமென். கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.